நம் நாட்டில் கிரிக்கெட்டுக்கு இருக்கும் மதிப்பும் ஊக்கமும் மற்ற விளையாட்டுக்கு இருக்கிறதா என வாணியம்பாடி பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் ராஜேஷ் எழுப்பிய கேள்விக்கு மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். நம்ம ஊர்லேயும் நாட்டிலையும் கிரிக்கெட்டுக்கு இருக்கிற மதிப்பும் ஊக்கமும் மற்ற விளையாட்டுக்கு இருக்குதா உங்களோட? கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிரிக்கெட்டை தான் இப்போ நிறைய முக்கியத்துவமாக எல்லாருமே எடுத்து விளாட்றாங்க. அது வந்து ஒரு சின்ன கிரவுண்ட்லேயே அதோட பாலிடிக்ஸ் முடிஞ்சு போயிடுது. பெரிய லெவலில் நம்ம தமிழ்நாட்டு பசங்களையும் சரி, நம்ம ஒரு சின்ன ஊர் லெவலில் விளையாடுற பசங்களையும் சரி, யாரையும் பெரிய லெவலில் கொண்டு போகிறதில்ல. வாய்ப்புகளை கொடுக்குறாங்க, ஆனால் கம்மி தாங்க. கிரிக்கெட் கொடுக்குற அதிக வாய்ப்புகள் வந்து மற்ற கேம்ஸ்க்கு வந்து கம்மி தான். நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவிலையும் கூட நிறைய மாணவர்கள் வந்து திறமையானவர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மற்ற விளையாட்டுக்கு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம படிக்கிற வயசுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடி பீரியட் ஒன்று இருக்கும். அந்த பிடி பீரியட்ல வந்து அந்த பசங்க எந்த விளையாட்டில் திறமையாக இருக்காங்கன்னு பார்த்து அதில் வந்து அவங்கள வந்து விளையாட வச்சு அவங்கள வந்து மேம்படுத்துறதில்ல. மாறாக அந்த பிடி பீரியடை வந்து மற்ற டீச்சர்ஸ் வந்து அவங்க கிளாஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லையா, ஸ்கூல் சுற்றி இருக்கிற குப்பையை பெருக்கி விடுவாங்க. நாங்கள் படிக்கும்போது அப்படி தான் இருந்தது. இதெல்லாம் மாற்றினாக்கா தமிழ்நாட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நிச்சயமா வந்து கிடைக்கிறது இல்லைன்றதான் வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல வந்து விளையாடுற வீரர்களோட அடையாளங்கள் காண்பிக்கப்படுற மாதிரி வந்து எந்த விளையாட்டுலையும் காண்பிக்கப்படுறதில்ல. இப்போதான் வந்து இந்த கபடி வந்து ஊக்குவிச்சுன்னு இருக்கிறாங்க. நம் நாட்டில் கிரிக்கெட்டுக்கு இருக்கும் மதிப்பும் ஊக்கமும் மற்ற விளையாட்டுக்கு இருக்கிறதா என்று கேட்டதற்கு வாணியம்பாடி பகுதி மக்கள் அளித்த பதில்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.